சனிக்கிழமை காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். பொறுமையாக 12 மணிக்கு மேலே சமைக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன 7 கூட்டுக்கறியுமா வைக்க போகிறோம். சிம்பிளாக 4 பர்னரில் ஒன்றத்தில் சாப்பாடு, ஒன்றத்தில் குழம்பு, ஒன்றில் பொரியல் வைக்க போகிறோம். சரி, அது 12 மணிக்கு மேலேயே சமைக்க போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். திடீர்னு அவர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தனால சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணியே பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் சாதம், குழம்பு, பொரியல் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா டைம் ஆகிட்டே போகும் ஒன்றும் பண்ணுறதுக்கு. அதனால் சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். காய் வதங்கிறதுக்கும் காய் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வெஜிடபிள் சாப்பரில் போட்டு எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், தக்காளியை தவிர. இதை விட ஈஸியாக குக்கர்லேயே பண்ணியிருக்கலாம். நான் அவ்வளோ பேருக்கும் சமைக்க குக்கரில் வந்துட்டு பத்தாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இல்லையா, அதனால இந்த வெஜிடபிள்ஸ் கூட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தேங்காய் பாலும் ஊற்றிக்கிட்டேன். எப்பவும் போல் தண்ணி வற்றினதுக்கப்புறம் அதை தம்மில் போட்டுக்கிட்டேன். சைடிஷ்க்கு பன்னீரை வந்துட்டு முதல்ல கார்ன்ஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் மல்லித்தூளையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த அண்ணனும் வந்துட்டாங்க. நான் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சைலண்டாக என் பசங்க போய்ட்டு எங்கள் மம்மிக்கு பர்த்டேன்னு சொன்னனால அந்த அண்ணன் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் கேக் வாங்கிட்டு வந்தது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு.